அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் நம்ம எடுக்கும். தினமும் நம்ம பார்க்குறது அனைத்துமே மேக்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம எதையுமே அணுகிறோம். அதை சார்ந்து மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறோம். இந்த மாதிரி இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக் இதில் யார் பப்ளிக் டொமைனில் யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்துங்க. இன்க்ளூடிங் நான் கொடுக்குறது சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு டேட்டாஸ் பாருங்க. ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, ஹியூஜ் பையிலே இருக்காங்க. இது ப்ரோ ட்ரேடர் இவ்வளோ செல்லுக்கு வந்திருக்காங்க. இதில் சேஞ்சஸ் நடந்தால் தான் அப்சைட் ரேலி ஆகும். இவங்க கவர் பண்ணானா அப்சைட் ரேலி ஆகும், இவங்க செல்லுக்கு மாறுவாங்க. அப்படியே ஓகேங்களா? அப்போ தான் மேலே மார்க்கெட் ஏறும். இல்லைனாக்குல அது வரைக்கும் செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதிகமாக தெரியும். ஓகேங்களா? பொசிஷனலி நான் சொல்கிறது இன்ட்ராடேங்கிறது வேறு. லைவில் இது முடிந்து போன டேட்டா. லைவில் இது மாறலாம், அது மாறலாம், மாறிட்டே போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணா இருக்கலாம் பொசிஷன்ஸ். இது ஒரு அடிஷ்னல் டூல் ரெஃபரன்ஸ்க்காக. சரி, இப்போ நம்ம இன்னைக்கு இன்ட்ராடே இது பார்க்கலாம். ஸ்ட்ரைக் எதுன்னு 23,400 கால் 23,400 கால் 228 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் நிஃப்டி 50 அப்சைடு. அதே 23,400 ரெசன்ஸ் ஆனால் மார்க்கெட் டவுன் சைடு. அப்போது 23,400 228 இருக்கும்போது மட்டும் டிசிஷன் எடுங்க. உங்கள் டெக்னிக், எனி டெக்னிக் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எதிராக அப்பா ஒரு விஷயம் நம்ம மேட்ச் படி அது எங்கே என்ட்ரி எடுக்கணும், என்ன ஏது எல்லாமே இருக்குது. அது இந்த ப்ரைஸை வரல தவிர்த்துடுங்க. அந்த ப்ரைஸ் வந்தால் எடுங்க, பெட்டராக வரலையா இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு எங்கே போனால் இங்கே வராமலே எப்படியே மேலே போனாலும் எங்கே பை பண்ணணும், வராமல் கீழே வந்தாலும் எங்கே செல் பண்ணலாம், பை பண்ணலான்றது எல்லாமே அது இருக்கும். ஏன்னா ஒரு 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினா எப்படி இறங்கும், எல்லாமே மேக்ஸ். நம்ம லைவில் எதுவுமே இப்போ பார்க்கறதுல முன்னாடியே நம்ம கேல்குலேஷன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோம். அது மட்டும் இல்லை, இது 228 இங்கேருந்து மேலே போனாலும் ஒரு வேலையில் திரும்பி ஆகணும், ஆறு இதர டைரக்ஷன். அதே போல் கீழே வந்தாலும் அப்சைட் திரும்பணும், ஆறு அதே டைரக்ஷன் கண்டினியூ பண்ணணும். அப்போது 228ங்கிறது இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக். இது இந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும் தான் பார்க்கணுமா சார்? நோ, வெவ்வேறு ஸ்ட்ரைக்கு வேல்யூ வேறு இருக்குது. நம்ம 24,300 கொடுக்கலாம், 200 கொடுக்கலாம், 100 கொடுக்கலாம், 24,400 23,500 கொடுக்கலாம், 600 கொடுக்கலாம். எனி ஸ்ட்ரைக்கில் நம்மளால் கொடுக்க முடியுங்க. இதை வைத்து ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான். நீங்கள் சிந்திக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோவை நம்ம கொடுக்க முடியும். மார்க்கெட்டுங்கிறது ஏதோ வேற ஒரு இதாக இயங்கிறது மேக்ஸ் அடிப்படையில். உண்மையை நம்ம தெரியாமல் போய் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ப்ரைஸ் ஆக்ஷனு இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சிந்தி. அதுக்காக தான் இந்த வீடியோ. இது நடந்திருக்கா இல்லைன்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வோம்.